சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அவங்க தோத்துறாங்க ப்ரோ. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க. என் பொண்டாட்டியை கொடுத்துடுறேன். ஏய் சுரேஷே, நாளை இட்டுன்னு போயிட்டலடா. தாடா கோச்சாடா என்னடா சுரேஷே. டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு என்ன படம் படம் சொல்லாதீங்க தரிசன டிக்கெட் திருப்பதியில தரிசனத்துக்கு எடுக்கிற மாதிரி. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க பொண்டாடி ஒரு விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி போய் செருப்பா சொன்னா ஒத்துப்பாங்களா? இதா அவங்க அஜித்னால தான் அஜித்தா இருந்ததுனால உனக்கு இந்த இதுல மங்காத்த அஜிதா இருந்திருக்கணும். காலத்தரம் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா பைத்தியம். அதாவது கடவுளே அஜித், ஏன்னா சரகச்ச வேற பேசிக்கிறீங்க. உயிரே அஜித். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கடவுளே அஜித். இவங்க வாயம் மூட முடியாது. இன்னும் இல்ல, படம் பார்த்ததுல இப்படிதான் இருக்காங்க. தெளிவா பேசினா மாட்டிக்குவோம். தெளிவா பேசுறோம், அதாவது அப்படி போதையில இருக்க மாதிரியே போயிடணும். எதை கேட்ட டைம் படம் இருக்கு, கடவுளே அஜித் ஒரு அதனாலே அப்படி அது ஒரு ட்ரிக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, விடாமுயற்சி. இது ஒரு வீண் முயற்சி. உண்மையிலே வந்து அஜித் உண்மையிலே அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். அதுதான் உண்மையிலே அஜித் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரோ அதுதான் அப்படியே பண்ணிருக்காங்களே தவிர ரொம்ப ஹீரோசியம் அந்த மாதிரி இல்லாம, ஹீரோசியம் இல்லாம ஒரு ரியாலிட்டி லைஃப அப்படியே யதார்த்தமா எடுத்து காமிச்சிருக்கிறது தான் விடாமுயற்சி. அப்ப நல்லாதான் இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்ல. ஏன்னா இது ஏற்கனவே வந்து என்ன படம், இந்த 97 வந்துச்சு, 1997 பிரேக் டவுன் அப்படின்னு படம் வந்துச்சு. பிரேக் டவுனோட கதை தான் இது. இந்த ரீமேக் தான், ஆனா வந்து அப்படியே ரீமேக் பண்ணல, சில விஷயம் மாத்தி இருக்கிறாங்க. அதுல வந்து கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் சொல்லுவாங்க, இதுல வந்து இன்டர்வல் ட்விஸ்ட் சொல்லிடுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ராவா அப்படியே சைலண்டா போயிட்டு இருக்கும். இது பரவாயில்ல, கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போகணும்னு நினைச்சாங்க, ஆனா விறுவிறுப்பா போச்சா இல்லையான்றத நம்ம இப்ப பாக்கலாம். படத்துல யாரா நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அர்ஜுன் நடிச்சிருக்காரு, அப்புறம் ரெஜினா கேசன்ட்ரா. ஆமா, அவங்க பாத்தீங்கன்னா திரிஷா மாதிரியே இருப்பாங்க. நிறைய படத்துல நான் கூட பார்ப்பேன், திரிஷா மாதிரியே இருக்காங்களே இவங்க அப்படின்னு நினைப்பேன். மத்த திரிஷாவுக்கு இவங்க ஒரே ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஐயோ வாய பாரு. அப்புறம் அந்த படத்துல வந்து ஆரவ் நடிச்சிருக்காரு, பிக் பாஸ்ல வந்து ஆரவ். பிக் பாஸ் அஜித் ஒரு ரேஞ்சரா, அதே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு ரேஞ்சு. ரெண்டு பேருக்கும் தப்பு கொடுக்குறவே நடிச்சிருக்காரு ஆரவ். ஆமா, நடுவுல வந்து நல்லா செம ஆக்டிங். அதுக்கப்புறம் வேற அஜித். ஐயோ ஏ, நீ வேற எல்லாம் தியான நிலைக்கு போயிட்டாங்க. தெரியல, தியேட்டர்ல பக்கத்துல டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு என்ன படம் படம் சொல்லாதீங்க தரிசன டிக்கெட் திருப்பதியில தரிசனத்துக்கு எடுக்கிற மாதிரி. ஆனா உண்மையில உள்ள போயிட்டு எல்லாருமே வந்து கத்துவானுங்க, இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த படம் ஆரம்பிச்சு முடிய தியான நிலையில போயிட்டாங்க, பரவச நிலையை அடைஞ்சிட்டாங்க. எடுத்துட்டு வந்த பேப்பர் வெடிலாம் மேலா போச்சு. இன்டர்வல் மேலதான் வந்து தலை ஃபைட்டுக்கே இறங்குறாப்புல. அது வரைக்கும் வந்து தலைவெல்லாம் ஒரு உட்கார இடத்துல சாக்கு வைக்கிறாங்க, உணர்ச்சி வந்து சண்டை போடுறாப்புல. சாக்கு வைக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து தலைக்கு வந்து அந்த சூழ்நிலையில தள்ளிடுறாங்க. காலத்தின் கட்டாயத்தினால காருக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைட்டே செம மாசம் ஆச்சு. பார்த்தா படம் கூட காருக்குள்ளே இருக்கு. நல்லா ஓட்ட தெரியுன்றது எல்லாமே கார்லயே இருக்கீங்களா? இல்ல, கார் ரேசிங்ல இப்ப குடும்பத்தை விட கார்லயேவா? அதான் இல்லாம இப்ப கடவுளே அஜித்தேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் அரசாங்கம் சும்மா இல்ல. நீங்க என்னையா நீங்க அடமொழி கொடுக்கறது, நாங்க கொடுக்குறோம் பாரியா இப்ப ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லி பத்மபூஷன் அஜித் குமார் கொடுத்துருக்காங்க. பத்மபூஷன் திரு அஜித் குமார் அவர்கள் அப்படின்னா பேனரே அடிச்சுட்டாங்க பசங்க. விஜய்ல 600 கோடி வசூல் கொடுத்து கெரியரோட உச்சத்துல இருக்க நீ இந்த விஜய் உனக்கு தெரியல திரும்பி நிக்கிறாரு. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவரே வந்து சினி ஃபீல்ட்ல இருந்து ரொம்ப ஒதுங்குற மாதிரி தானே இருக்குது. கார் தான் பிடிக்கும் இல்ல, கார் ரேசிங் ஓகே. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நான் சொல்ற ஒரு நார்மலா ஒரு பர்சன்
ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுங்க, அவங்க இப்ப நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்க, பொண்டாட்டி விட்டு ஓடுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க பொண்டாட்டி விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி போய் செருப்பா சொன்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துப்பாங்களா? அதுக்குதான் நான் வச்சு எனக்கு பொண்டாட்டியே இல்ல. நீ நினைச்சாலும் கிடைக்காது. அதாவது தல அஜித்தும் திரிஷாவும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து கன்சீவ் ஆகுறாங்க திரிஷா. அந்த குழந்தை என்ன ஆயிடுதுன்னா, இவங்க வந்து பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து குழந்தை அபார்ட் ஆயிடுது. சுமார் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து போர் அடிச்சு 12 வருஷம் கழிச்சு திரிஷா வந்து வேற ஒரு அஃபேர் ஆயிடுது, வேற ஒரு ஆள் கூட. அந்த ஆள் பேர் பிரகாஷா. பிரகாஷ் மேல அஃபேர் ஆன உடனே திரிஷா என்ன பண்ணுவாங்க, தலை கூட டைவர்ஸ் பண்ணுவாங்க. சரி, நான் எதுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்க கூட இருக்கணும், நான் வந்து எங்க அம்மா அப்பா வீட்டோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, நான் வந்து உன்னை டிராப் பண்றேன். ஸோ அந்த கார்ல போகும்பொழுது ஒரு சைக்கோ கும்பல் வந்து என்ன ஆகுதுன்னா, திரிஷாவை கடத்திடுறாங்க. கடத்திட்டு போய் அந்த திரிஷாவை என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்தது, இவர் வந்து திரிஷாவை வந்து மீண்டும் கண்டுபிடிச்சாரா, மீட்டாரா, இல்ல வந்து விட்டுட்டு அப்படியே சோக வயல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்றதுதான் கிளைமேக்ஸ நல்லா விறுவிறுப்பா கொண்டு போகணும்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா இது எதுக்கு இத்தனை வருஷமா எடுத்தாங்கன்னே தெரியல. ஒரே லொகேஷனு, அது ஒரே 10 ஆர்டிஸ்டும் கிடையாது, 10 பேர் தான். இது எதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அதான் தெரியல. சும்மாவே நம்ம ஆள் வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாரு. இது வேற ஹைவேவா இருக்குது, டீ பிரேக்ல கிளம்பிட்டு இருப்பாப்ல, போட்டு ஒரு மாசம் கழிச்சு அப்படி ஷூட்டிங் எடுக்கிறது. பேக்கப் பண்ணுப்பா, எல்லாத்தையும் பேக்கப் பண்ணு. வாராண்டே பிளஸ் என்ன அப்படின்னா ஆக்டிங். சோ எல்லாரோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. கேஸ்ட் பயங்கரமா போட்டிருக்காங்க. ஆக்டிங் வந்து ஆக்டிங்லாம் நல்லா இருக்கும். ரெஜினாவோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கும். சோ அவங்க என்னன்னா இந்த படத்துல சைக்கோ கேரக்டர், ஒருத்தவங்க வந்து அதாவது பைத்திய ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா அவங்க வந்து ஒருத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க என்ன வேணா பண்ண வைக்கிற மாதிரி ஒரு திறமை இருக்காங்க. எல்லா கேங்லயும் அது ஒரு கேரக்டர் இருக்கு, பாத்திருக்கேன் நீ. சோகமாவே இருக்கும் எப்பவுமே. நம்மளே போயிட்டு சந்தோஷமா ஆக்கலாம்னு நினைச்சா கூட நம்மளே சோகமாக்கி அவ்வளவு வச்சிரும். ஹாப்பி நியூ இயர் மச்சான், என்னத்த ஹாப்பி, என்னத்த நியூ இயர் அப்படின்னு. ஹலோ ஆப்போல சித்தப்பா சொல்ற சித்தப்பா செத்துட்டாரா? சித்தப்பா சாவதான் அப்புறம் பாட்டு சவரிக்கா பாட்டு அல்டிமேட். இன்னொரு பாட்டு வச்சிருந்த படத்துல, அதாவது இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குமா பங்காளி பாட்டு. அந்த பாட்டை பாட்டு அந்த அசர்பைஜான் ரோட்ல வந்து போற மாதிரி பச்சிருக்கான் அஜித். ஆமா, அந்த பாட்டுக்காக ஏன் மறந்து விட்டு அவன் கூட போனீங்க, அங்கவே ஏன் மறந்து விட்டு அவன் கூட. அது நேரமான்னு தெரியல, இந்த நேரத்துல அந்த பாட்டு வந்து பாட்டு வர ட்ரெண்ட் ஆயிடுச்சா, அதனால என்ன ஆகுது, அந்த நமக்கு அந்த சிச்சுவேஷன்ல அந்த பாட்டு பின்னாடி ஓடுது. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. இப்ப என்ன தெரியுமா, அந்த பாட்டுதான் இந்த படமே. அதாவது இந்த படம் யார் யாருக்கு பிடிக்கும்னா, வடிவேல் ஒரு படத்துல சொல்லல, கடவுளை கண்ணில் பாக்கணுமா 100 வாங்குவாப்ல, கடைசியில கூட்டு போயிட்டு படம் பிடிக்கலையா, பாவம் பண்ணிட்டா, பாவி பயலு பாவம் பண்ணிட்டேன் பத்தினியோ, அவன் கடவுள் தெரிவாரு, அவனுக்குதான் படம் பிடிக்கும் ரசிக்கிறாரா ஒண்ணு. படம் சூப்பர், படம் சூப்பர். மூணாவது அப்புறம் பிளஸ் என்னன்னா வந்து சினிமோட்டோகிராஃபி பயங்கரமா பண்ணிருக்காங்க. வித்தியாசமான ஆங்கிள் வச்சு பார்க்க சூப்பரா இருக்கு. ஆமா, அதே மாதிரி விஷுவலைசேஷன், ஒரு கதைக்குள்ள கொண்டு போற விதம் நல்லா இருந்துச்சு, ஒரு கதைக்குள்ள இன்வால்வ் ஆகிற விதம் நல்லா இருந்துச்சு, ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுதான். மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவே தான் இருக்கு. ஏன்னா வந்து படம் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும், டியூரேஷன் ஜாஸ்தி படம். எனக்கு என்னன்னா அப்படியே வந்து அது கீழே சப்டைட்டில் போடுறாங்க, ஆனா வந்து அது என்ன மொழி, அது அசர்பைஜான். அந்த மொழியில பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு அந்த சீனை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஊர்ல வந்து நிறைய மக்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, முக்கால் தமிழே புரிய மாட்டேங்குது இந்த ஊர்ல. இல்ல அசர்பைஜான் மொழியில கொண்டு வச்சா பேரே வாயில் நுழைய மாட்டேங்கிற. இன்னொரு மைனஸ் என்னன்னா, இவங்களோட அந்த ரெஜினாவும் அர்ஜுனும் அந்த இதுல பைத்திய ஹாஸ்பிட்டல்ல அந்த சீன் காமிச்சிக்கவே வேணாம். ஆமா, அதை வந்து சும்மா விட்டுட்டு இவங்க உண்மையிலே வந்து கொலைகாரங்க, இவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான கொலைகாரங்க, கடத்தல்காரங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. படம் வந்து பைத்தியன்ற மாதிரி சொல்லிருக்கே வேணாம்.
சண்டை பாத்தீங்கன்னா திரிஷாவை கண்டுபிடிக்கிறதுக்கானதான் சண்டை. ஆனா வந்து நம்ம திரிஷா மேல ஒரு ஃபீலிங்கே வராது. ஏன்னா அது எப்படின்னா ஒரு புருஷன் பிடிக்கலன்னு இன்னொரு புருஷன்ட்ட போற அளவுக்கு ஒரு கேரக்டரை வந்து நம்ம வந்து எதுக்கு அவ்வளவு சின்சியரா போய் நம்ம காப்பாத்தோம், நம்ம பர்சனலா டச் ஆகாது. இவங்களோட சேர்ந்ததுல யாருமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமா இப்போ வந்துருது, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி அவங்க போக போகுது. இதா அவங்க அஜித்னாலதான் அஜித் இருந்ததுனால உனக்கு இந்த இதுல மங்காத்த அஜிதா இருந்திருக்கலாம். நாளை திறந்து தள்ளி விட்டு போயினே இருப்பாங்க. கடைசியில வந்து எப்படி வந்து இந்த அர்ஜுனு ரெஜினா அப்புறம் ஆரவெல்லாம் காலி பண்ணிட்டு அவன் பொண்டாட்டியை காப்பாத்தி கடைசியில அவன் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அந்த படத்தோட கதை. இதுல வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனு ரெஜினா ஆரோ 3 பேர் சாவாங்க. ஆனா அந்த 3 பேரையும் அஜித் கொல்ல மாட்டாரு. அவரு கொல்ல மாட்டாரு, ஆனா செத்து போயிடுவாங்க. அது எப்படி அங்கதான் கொண்டு போய் வச்சிருக்காங்க ட்விஸ்ட. அதுக்கப்புறம் வந்து திரிஷாவை கூப்பிட்டு வந்து முடிச்சிடுறாங்க. திரிஷாவை கூப்பிட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. சுரேஷே நாளை இட்டுன்னு போயிட்டலடா. தாடா கோச்சாரா என்னடா சுரேஷே தாடா ஆளு நீ தரமாட்டியாடா. ஆள் இல்லைன்னு செத்துருவேன்டா. கண்டுபிடிக்குது எனக்கு ஆளே இல்லடா. இதுதான் வந்து விடாமுயற்சியோட கதை சுருக்கம். சோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போறேன்? அவ்வளவு யோசிக்கிறேன் பாத்தீங்களா? அதான் பதில். நீனா 4 கொடுக்குறியா? நான் வந்து 4 கொடுக்குறேன். நான் ஒரு 3.5. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், முடிஞ்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய்.